சவூதி அரேபியாவில் பனிப்பொழிவு என்பது ஒரு அசாதாரண நிகழ்வு ஆகும். இது உலகெங்கிலும் உள்ள மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. பரந்த, வறண்ட பாலைவனங்கள் மற்றும் கொளுத்தும் வெப்பத்திற்கு பெயர் பெற்ற சவூதி அரேபியாவில் பனி மூடிய நிலப்பரப்புகளை காண்பது என்பது கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒன்று. இருப்பினும், சமீபத்திய குளிர்காலங்களில் நாட்டின் வடக்கு பகுதிகளில் அசாதாரணமான, வியக்க வைக்கும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. இது மணல் திட்டுகளை குளிர்கால அதிசயங்களாக மாற்றியுள்ளது. இந்த அசாதாரண வானிலை நிகழ்வு உள்ளூர் மற்றும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விப்பது மட்டுமல்லாமல், காலநிலை வடிவங்கள், சுற்றுச்சூழல் மாற்றங்கள் மற்றும் இயற்கையின் வசீகரிக்கும் சக்தியை பற்றிய கேள்விகளையும் எழுப்புகிறது. சவூதி அரேபியாவில் பனிப்பொழிவு முக்கியமாக நாட்டின் வடக்கு பகுதியில், குறிப்பாக ஜோர்டானிய எல்லையை ஒட்டியுள்ள மலைப்பாங்கான நிலப்பரப்பிற்கு பெயர் பெற்ற டபுக் போன்ற பகுதிகளில் ஏற்படுகிறது. இந்த பகுதிகளில் குளிர்கால மாதங்களில் வெப்பநிலை கணிசமாக குறையும். இது ஜனவரி அல்லது பிப்ரவரியில் பனிப்பொழிவுக்கு போதுமான குளிர்ச்சியான சூழ்நிலையை உருவாக்குகிறது. நாட்டின் பெரும்பாலான பாலைவனங்கள் வறண்டு மற்றும் வெப்பமாக இருந்தாலும், டபுக்கை சுற்றியுள்ள உயரமான பகுதிகளில் எப்போதாவது பனி படர்ந்து தங்க மணல்களுக்கு மாறாக வெள்ளை போர்வை போர்த்தியது போல் காட்சியளிக்கும். சவூதி அரேபியாவில் பனிப்பொழிவு என்பது ஒரு அசாதாரணமான நிகழ்வாக தோன்றினாலும், இது முற்றிலும் முன்னோடியில்லாது அல்ல. வடக்கில் உள்ள மலைப்பாங்கான பகுதிகள், குறிப்பாக உயரமான இடங்களில் குளிர்கால வெப்பநிலையில் பனி உருவாகும் அளவுக்கு குறைவாக இருக்கும். குளிர்கால மாதங்களில் ஐரோப்பாவிலிருந்து வரும் குளிர்ந்த காற்று சில சமயங்களில் மத்திய கிழக்கு நாடுகளுக்குள் ஊடுருவி, வழக்கமான வெப்பமான பாலைவன காலநிலையுடன் உறைபனி வெப்பநிலையை கொண்டு வருகிறது. சவுதி அரேபியாவின் வடமேற்கு மேற்கு நிலங்கள் உட்பட தபூக் அருகே உள்ள பகுதிகள் 1500 மீட்டருக்கும் அதிகமான உயரத்தை எட்டும். இங்கு தாழ்வான, வெப்பமான பாலைவன பகுதிகளை விட வெப்பநிலை கணிசமாக குறையும். சவூதி அரேபியாவில் ஒரு மெல்லிய பனி படலம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதது போல் தோன்றினாலும், அவ்வப்போது ஏற்படும் பனிப்பொழிவு கூட உள்ளூர் சுற்றுச்சூழலை பாதிக்கலாம். பனி வழக்கமாக வறண்ட மண்ணில் ஈரப்பதத்தை சேர்க்கிறது. இது குறைந்த வளங்களில் செழித்து வளரும் தாவரங்கள் மற்றும் வனவிலங்குகளுக்கு பயனளிக்கிறது. பாலைவன சுற்றுச்சூழல் அமைப்புக்கு சிறிய அளவு பனி கூட உறங்கும் விதைகள் மற்றும் பாலைவன தாவரங்களுக்கு மிகவும் தேவையான பானத்தை வழங்குகிறது. வெப்பம் திரும்புவதற்கு முன்பு அவற்றுக்கு தற்காலிக ஊக்கத்தை அளிக்கிறது. சவூதி அரேபியாவில் பனிப்பொழிவு என்பது பாலைவனத்தில் ஒரு மாயாஜால தருணம் போன்றது. இந்த நிகழ்வு ஒரு தனித்துவமான பிணைப்பை உருவாக்குகிறது. இந்த அரிய இயற்கை நிகழ்வை பாராட்டும் ஒரு பொதுவான அனுபவத்தில் சமூகம் விலை ஒன்றிணைக்கிறது. சவூதி அரேபிய கலாச்சாரத்தின் பெரும்பகுதி பாலைவனத்தில் வாழ்க்கையைச் சுற்றி கட்டமைக்கப்பட்டிருந்தாலும், பனிப்பொழிவு ஒரு தனித்துவமான மாற்றத்தை வழங்குகிறது. அதை குடியிருப்பாளர்கள் போற்றுகிறார்கள். சமீபத்திய ஆண்டுகளில் உள்ளூர் சுற்றுலா நிறுவனங்கள் சவூதி அரேபியாவின் வடக்கு பகுதியில் குளிர்கால நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதன் மூலம் இந்த அரிய நிகழ்வை பயன்படுத்த தொடங்கியுள்ளன. விஞ்ஞானிகள் காலநிலை மாற்றம் உலகளவில் அசாதாரண வானிலை நிகழ்வுகளின் அதிர்வெண் மற்றும் தீவிரத்தை அதிகரித்து வருவதாக கூறுகின்றனர். வெப்பமான பகுதிகள் குளிர்ச்சியான காலங்களையும் இதற்கு நேர்மாறாகவும் அனுபவிக்கின்றன. சவூதி அரேபியாவின் மலைப்பாங்கான பகுதிகளில் எப்போதாவது பனிப்பொழிவு ஏற்பட்டிருந்தாலும், உலக வானிலை முறைகள் மாறும்போது இத்தகைய நிகழ்வுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று சிலர் நம்புகின்றனர். காலநிலையில் ஏற்படும் மாற்றங்கள் அசாதாரண வானிலை தீவிரங்களுக்கு வழிவகுக்கும். மேலும் வெப்பத்திற்கு பெயர் பெற்று ஒரு பகுதியில் பனிப்பொழிவை காண்பது கிரகத்தின் மாறிவரும் காலநிலையின் பல குறிகாட்டிகளில் ஒன்றாக இருக்கலாம். சவூதி அரேபியாவில் பனிப்பொழிவு ஒரு அசாதாரண மற்றும் அரிதான நிகழ்வு. இது வறண்ட பாலைவன நிலப்பரப்பின் ஒரு சிறிய ஆனால் அழகான மாற்றத்தை வழங்குகிறது. அரேபிய தீபகற்பத்தில் பனி மூடிய திட்டுகள் மற்றும் உறைந்த மலைகளின் காட்சி ஒரு இயற்கையான அதிசயம் ஆகும். இது உள்ளூர் மற்றும் சர்வதேச பார்வையாளர்களை ஒருங்கே கவர்ந்தழிக்கிறது. இது ஒரு நிகழ்வாக இருந்தாலும், பாலைவனத்தில் பனியின் தாக்கம் ஆழமானதாகவும் வசீகரிக்கும் விதமாகவும் உள்ளது. இது இயற்கையின் அழகு மற்றும் கணிக்க முடியாத தன்மையை பாராட்ட ஒரு தனித்துவமான வாய்ப்பை வழங்குகிறது.